விஜய் மில்டன் சார் ஒரு முறை சந்திக்க வர சொன்னார். குடும்பஸ்தன் அப்போது ரிலீஸ் ஆகிருந்த டைம் அது. சாரை சந்திக்க போனேன். ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு சந்திப்பாக இருந்துச்சு. நான் குடும்பஸ்தனோட ரைட்டர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. குடும்பஸ்தனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேங்கிற அடிப்படையில் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன வர சொல்லியிருந்தார். நான் ரைட்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே பாண்டிங் இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு ரைட்டருங்கிறதுனால அந்த பாண்டிங் ரொம்ப 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 நல்ல ஒரு பாண்டிங்காக இருந்தது. தென் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் படத்தை பற்றி சொல்லணுன்னா, உண்மையாகவே அது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்குமே ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். போர்க்களம் இந்த சென்ஸ் ஷூட்டிங்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. போர்க்களம்னா உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் அங்கே 500 பேர் இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஜென்ரலால் தான் முடியும். விஜய் மில்டன் சார் லிட்ரலி பிஹேவ் லைக் ஆர்மி ஜென்ரல். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பேர்த்த கண்ட்ரோலில் வச்சு ஒரு ஃபுல் டே ஷூட் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் அது அவர் ஹி டிட் வித் சச் அன் ஈஸ். விஜய் மில்டனுக்கு பதிலாக விஜய் மில்ட்ரின்னு வச்சிருக்காங்க சார். கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கரெக்ட் சார்.